ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பால், தேங்காய், வெல்லம் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. ஒரு 15 நிமிஷம் இருந்தாலே இந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு ஒரு துளி ஆயில் கூட தேவைப்படாது. 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போதும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இதுக்காக நமக்கு பால் தேவைப்படும். தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் 1/4 லிட்டர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுண்டி பகுதி அளவு வரும் வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் நல்லா சுண்டி வந்ததுமே அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இனி நமக்கு இதுக்கு தேங்காய் துருவல் தேவைப்படும். அதுக்காக நான் மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் தண்ணியாக வாய்ப்பு இருக்குது. தண்ணி விட விடாது. இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதோட ஸ்வீட்டுக்காக நமக்கு வெல்லம் தேவைப்படும். 3 கப் தேங்காய் துருவலுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுக்குதீங்களோ அதே கப்பில் 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இனி இந்த தேங்காய் துருவலை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுமே நம்ம க்ரஷ் பண்ணி வச்ச அந்த தேங்காய் துருவலை போட்டுக்கோங்க. தீயை மீடியம் ஃப்ளேமில் போட்டு இதை கிளறி விட்டுக்கோங்க. இது செவந்து வரக்கூடாது. இதோட ஈரத்தன்மை மட்டும் நமக்கு மாறினா போதும். நம்ம டெசிகேட்டட் கோகோனட் வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இதை வறுத்தெடுத்துக்கோங்க. தீ கம்மியாக இருந்தால் தான் இது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தெடுத்தால் போதும். இதோட ஈரத்தன்மையெல்லாம் நல்லா மாறியாச்சு. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வறுத்தெடுக்கணும். இனி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ரெடி பண்ண ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை போட்டு கூடவே நம்ம வறுத்து வச்ச அந்த தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் சூடு இருக்கும்போதே அதில் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவலும் வெல்லமும் நமக்கு நல்லா மெல்ட் ஆகணும். வெல்லம் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது எந்த தூசு எதுவும் இல்லாத வெல்லமாக பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா பொடி வெல்லம் கிடைக்கும், அதை பயன்படுத்தினாலும் போதும். தூசு இருந்துச்சுன்னா நம்ம அதை பாகெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் தூசு இல்லாத வெல்லத்தை இதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இனி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் துருவலும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகி வரணும். 1 நிமிஷம் ஆயாச்சு. வெல்லம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆக தொடங்கியாச்சு. ரெசிபிக்கு ஃப்ளேமை எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணலாம். எல்லாம் தேங்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி நம்ம காய்ச்சி ஆற வச்ச அந்த பாலை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பால் தேங்காய் வெல்லம் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகும்படி கை எடுக்காமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இது இன்னும் நல்லா குறுகி வரணும். நம்ம பர்ஃபி எல்லாம் ரெடி பண்ணும்போது குறுகி வர அளவுக்கு நல்லா குறுகி வரணும். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு பின்ன நமக்கு பாகுபதம் தேவையில்லை. இந்த அளவுக்கு குறுகினதுமே இதில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் போடலாம். நான் அதுக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். இது சுகர் மிக்ஸ் பண்ணி பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் தூள், அதனால் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சுகர் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் பொடிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதில் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நட்ஸு சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதில் இந்த டைமில் நம்ம வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை மிக்சியில் லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்க்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். இது மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாலெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு 6 நிமிஷம் மட்டும் போதும் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்தால் போதும். லைட்டாக முறிஞ்சு நெய்யெல்லாம் வெளியே வர தொடங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றலாம். நான் அந்த பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக பாத்திரத்தை நெய் தடவினாலும் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க.
அப்போ தான் கரெக்டாக நமக்கு அந்த பர்ஃபியை எடுக்க முடியும். இதில் நம்ம இறக்கக்கூடிய பதம் கொஞ்சம் தப்பாக இருந்தாலும் நம்ம இதை கட் பண்ணி எடுக்க முடியாது. ஆனால் டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் இருக்காது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இறக்கும்போது லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கோங்க. இனி இதோட ஹீட்டெல்லாம் நல்லா மாறட்டும். அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம பீஸ் போடலாம். ஹீட்டெல்லாம் நல்லா மாறியாச்சு. இனி இதை கையில் வச்சு இந்த மாதிரி தட்டு தட்டி எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டால் சீக்கிரமாக நமக்கு இது கலண்டு வரும். நம்ம பாத்திரத்தில் நெய் தடவினாலும் இந்த மாதிரி கலண்டு வரும். பார்த்திங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட, எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணாத ஸ்நாக்ஸும் கூட. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா மறக்காமல் அந்த ரெசிபியையும் பின் பண்ணுங்கள். நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.